கியோரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறேன். இது வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு இமிக்ரேஷன் ரிலேட்டட் வீடியோஸோ இல்லை ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டட் வீடியோஸோ கிடையாது. ஒரு மூவி ரிவ்யூ. நான் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் வந்து எப்போவுமே ஒரு மூவி ரிவ்யூ பண்ணும்போது ஸ்பாய்லர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த கதை பார்த்து இந்த வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணுற மூவியில் வந்து கதையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, ஐம் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் மிஸ்டர் சங்கர்ஜியும் அண்ட் ஆல்சோ கமல்ஹாசன்ஜியும் ரொம்ப பிடிக்கும். வி ஆல் டிஃபர் வித் இஷ்யூஸ், நாட் வித் பர்சன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ், அவங்க பண்ணுற ஒர்க்ஸு, ப்ளஸ் இந்த காம்போ ஒர்க் வந்து ரொம்ப எதிர்பார்த்து போன ஒரு படம். இந்த முக்கியமாக வந்து சங்கர்ஜியோட இன்டெலிஜென்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கோ மூவியை ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கோ கிடையாது, என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு வேண்டி உள்ள படம் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், தேட்டரில் போய் படம் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து என்னோட ஒப்பீனியன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணது. காலையில் அனுப்பிச்ச ரிவ்யூ நடுவில் பிஸியானனால இப்போ திருப்பியும் வந்து பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கதை இல்லாத ஒரு படத்துக்கு ஒரு ரிவ்யூ. பட் என்ன சொல்கிறது, இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய படத்தை பார்த்திங்கன்னா வந்து கதை தான் கதையின் நாயகனாக இருக்குது. பட் ஆனால் இது ஏன் இப்படி இவ்வளோ நிறைய ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அவியல் அதில் வந்து ஒரு தேவையில்லாத காய்கறிகளை போட்டால் எவ்வளோ கூட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சரி இல்லாத ஒரு அவியல் கலவையாக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்தியன் 1996, அதாவது நான் +2 படிச்சுட்ருக்கும்போது, ஏதோ +1 நான் 10th முடிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்த ஒரு மூவி, ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி. அப்போ வந்து மனிஷாவும் உர்மிளா மட்டோன்கரும் ஒரு பெரிய பிரபலங்கள் இந்தியில். அவங்கள வந்து சங்கர்ஜி கொண்டு வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சு, பின்ன தத்ரூபமாக இருந்தது அந்த இதெல்லாம், மேக்கப்லாம் கமல்ஜிக்கு. ஏன்னா அப்போ 1996 வந்து அந்த மேக்கப்பில் வந்து கமல்ஜியை காட்டினதுக்கும் இப்போ உள்ள மேக்கப் பார்த்தோன்னா அந்த கமல்ஜியோட தம்பி மாதிரியோ இல்லை பிள்ளை தான் வந்து அவ்வளோ வயசான மாதிரி தான் தோணுது. ஏன்னா பயங்கர ஒரு அது வந்து ஒரு ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது அந்த சேனாதிபதி மேக்கப்பு. இது இப்போ இந்தியன் 2ல் உள்ள மேக்கப் வந்து என்னமோ வந்து ரொம்ப அந்தளவுக்கு கதைக்கு பொருந்தாத ஒரு மேக்கப்போன்னு தோணுது. அதுவும் அகெயின் என்னோடய சப்ஜெக்டிவ் தான். அஸ் ஐ டோல்ட், நான் வந்து ரொம்ப டைஹார்ட் கமல்ஜி ஃபேன். அதனால் வந்து நான் இதை வந்து உரிமையாக சொல்லலாம்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது வந்து லூசி ஜியான்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட் பற்றி பேசுகிறாங்க. அதாவது அவர் 120 வயசில் வந்து நாளையும் ஏபிள் டு பர்ஃபார்ம்னு. ஆனால் படத்தில் வந்து அவரை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஒருவேளை இந்தியன் 3ல் வந்து அவங்க பேசுகிறாங்களான்னு தெரில. ஏன்னா மார்வல் படம் மாதிரி என்ன சொல்கிறது, படம் முடிய போகும்போது அந்த ரோலிங் டைட்டில் வந்துட்டதுக்கப்புறம் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் அதை இது என்னது இந்தியன் 3 காமிக்கிறாங்க. அதில் தான் காஜல் அகர்வாலும் வராங்க. ஆனால் இந்த படத்தில் காஜல் அகர்வாலே கிடையாது. எனக்கு தெரியும் வந்து படத்தை படமாக தான் பார்க்கணுன்னு தெரியும், அதுக்குள்ள வந்து ரேஷனலைஸ் பண்ண முடியாதுன்னு. பட் ஆனால் சங்கர்ஜி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி எடுப்பார். அவரோட இதில் பார்த்திங்கன்னா இந்த வர்மக்கலையிலோட ரிசர்ச் வந்து நிறைய பண்ணி இந்தியன் எடுத்திருந்தார். அதே மாதிரி வந்து க்ரைம்ஸ்க்கு உள்ள தண்டனை வந்து ஐயில் எடுத்திருந்தார். அவரோட மூவியில் வந்து ஏதோ ஒரு இது தெரியும், ஒரு படிப்பினை இருக்கும், ஒரு மாரல் இருக்கும். ஆனால் ஃபார் சம் ரீசன் பார்ட் 2 ஆஃப் எந்திரன் 2வும் அந்தளவுக்கு பெரிய இல்லை, இந்த பார்ட் 2 ஆஃப் இந்தியனும் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுமோ தெரில. எனக்கு என்னமோ வர்மக்கலையில் வந்து ஏதோ குதிரையை குதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா
இந்த எனக்கு இப்போ இந்த 2024 நம்ம இருக்கோம். அதில் வந்து இன்னமும் LGBTQ அந்த அவங்கள வந்து ரொம்ப ஒரு கொச்சையாக பண்ண மாதிரி எனக்கு இருந்தது ஒரு வர்மக்கலை. ஐ டென்ட் பர்சனலி லைக் இட். ஏன்னா நான் வந்து அது வந்து ஃபேவர் பண்ணுறதும் ஃபேவர் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். அப்படி இருக்கும்போது வந்து யூ ஷுடன் டீக்ரேட் அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த கான்செப்ட்ஸை அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இருக்க பட்சத்தில் மேபி இது 2011 அவர் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து கேலி பண்ணுற மாதிரி எடுத்தாங்களா, மக்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு தெரில. ஏன்னா ஈவன் ஐயில் கூட எனக்கு அந்த ஒரு ரொம்ப நெருடலாக இருந்தது. அதுவும் 2017 பக்கத்தில் வந்த மூவி தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி இருந்தது LGBTQ. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு வர்மக்கலை வந்து என்ன பதிவிரத வர்மக்கலைன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது எனக்கு அந்தளவுக்கு மனசு ஒத்து போகலை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் மெயின்லி வந்து 2 தான். ஒன்று வந்து ஈவன் ரொம்ப சின்ன பிள்ளை மெச்சூர் ஆடியன்ஸ்க்குள்ள மூவின்னு சொல்கிறாங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம் தான் இருக்கா. ஈவன் ஒரு 10 year old கிட்ட கேட்டால் அதில் 2-way கான்செப்ட் தான். அதாவது ஹாஃப் இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வந்து கம்பேக் இண்டியன் சொல்கிறாங்க, இன்டர்மிஷனுக்கு அப்புறம் கோ பேக் இண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 10 minutes வந்து அந்த சைக்கிளில் வந்து அவர் பண்ணுறது வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அந்த விஎஃப்எக்ஸு சிஜி டிஃப்ரெண்ட் கேமரா என்னென்னமோ சொன்னார் ஷங்கர் அவரோட இன்டர்வியூவில். ஐ நோ லைக் லாட்ஸ் ஆஃப் பீப்புளை புட்டுன்னு ஹார்ட் ஒர்க்கை எவ்வளோ பேரோட டெக்னீஷியன்ஸோட ஹார்ட் ஒர்க் இதில் பார்க்கலாம். பட் ஆனால் அந்த அவுட்கம் ஆஃப் த மூவி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக எனக்கு தெரியல. பட் அகெயின் ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் த டெக்னீஷியன்ஸு. இந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது என்னதுன்னா சில பேர் சொல்ல விரும்பல, சில பேரை வந்து பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி இந்த கோல்டன் யாமை, டைமண்ட் ஆமையை பற்றி, அதுக்கப்புறம் கோல்டு டாய்லெட்ஸ் பற்றிலாம் சொல்லும்போது வந்து ஒரு சில பேர் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்த சில பேரை வந்து சுட்டி காட்டின மாதிரி இருந்ததோன்னு எனக்கு ஒரு தோணல். மற்றபடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் பிஹைண்ட் த சீன் நிஜமாகவே நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத். மற்றபடி எனக்கு மியூசிக் வந்து பிகாஸ் ஒரே ஏஆர்ஆர் மியூசிக் வந்து இந்தியன் ஒன்னில் வந்தனால அனிருத் வந்து அவரோட மியூசிக் யூஸ்வலி எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓன் டேலண்ட்ஸு. இதில் வந்து பெருசாக அனிருத் இது வந்து இது ஆகலையோ ஹிட் ஆகலையோன்னு ஒரு ஃபீலு. பட் இஸ் டன் இஸ் பெஸ்ட். பட் ஐ டோன்ட் திங்க் அவர் பெரிய கன் மெட்டல் மியூசிக் மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. மற்றபடி வந்து டெக்னீஷியன்ஸ் பிஹைண்ட் தி சீன் இந்த டைலாக் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயமோகன் சாரோடது, கபிலன் வைரமுத்து அவர்களோடது, லக்ஷ்மி சரவணகுமாரோடது ஒரு சில டைலாக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. பட் சீக்வல்னு சொல்லும்போது எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். சங்கர்ஜி எங்கேயோ நம்மளை ஏமாற்றிட்டாரோன்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். மேபி பார்ட் 3 வந்து இதை விட நல்லா பண்ணுவார் இருக்குமோன்னு தெரில. ப்ரெசன்டேஷன் எங்கேயோ ஒரு ப்ரெசன்டேஷன் லேகிங் இருந்தது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப கண்ணீர் வளவழிச்சது வந்து நான் மனோபலா சாரையும் விவேக் சாரையும் திருப்பி ஸ்க்ரீனில் பார்த்தது. லைக் இட் வாஸ் ரியலி ஒரு என்ன சொல்கிறது ஹார்ட் மெல்ட்டிங். இது ஈவன் மாரிமுத்து சாரும் வந்திருந்தார். அதெல்லாம் ஏன்னா 2016 அவங்க மூவி எடுக்க ஆரம்பிச்சனால இவ்வளோ கிரேட் ஆக்டருங்களாம் வந்தாங்களோன்ற இது அது மட்டும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி நீங்கள் போய் அஸ் ஐ டெல் எவ்ரி ஒன் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. பிடிக்கதோ பிடிக்கலையோ வந்து யாரையும் கொச்சப்படுத்தாதீங்க. மற்றபடி வந்து இட்ஸ் ஆல் நான் இப்போ பேசுனது எல்லாமே என்னோடய சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன் தான். அது வந்து நீங்கள் வந்து இல்லை இந்த கிடையாது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா தட்ஸ் அகெயின் யுவர் சப்ஜெக்டிவ் தாட்ஸ் அண்ட் திங்ஸு. எனிவே லெட்ஸ் சி இன் 2025 ஜனவரி டைமில் வந்து இந்தியன் 3 வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணலையோன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. எனிவே இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஐ வில் ஷுவர்லி டூ இட். நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பேப்பர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணிகிட்ருக்கனால டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் பண்ண முடியல. அதனால தான். மற்றபடி என்னால் டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்கள் கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.